பத்ரகாளி அம்மன் திருக்கோவில். இந்த கோவில் தெலுங்கானா மாநிலத்தின் வாரங்கல் நகரில் அமைந்துள்ளது. இது மிகவும் தொன்மை வாய்ந்த ஓர் ஆன்மீக ஸ்தலமாகும். இத்தலம் சிலப்பதிகாரக் காலம் தொட்டே நிலை பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது. இங்கு உறையும் காளி அம்மன் உக்கிரமும் கருணையும் ஒரு சேர அமைந்த பிரத்யேக சக்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோவிலின் மிகச்சிறந்த சிறப்பம்சம் என்னவென்றால், அன்னை கையில் ஏந்தியுள்ள ஆயுதங்கள் பழங்கால போர் கருவிகளைப் போலவே செதுக்கப்பட்டுள்ளன. இது இக்கோவிலின் தொன்மையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இத்திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தால் வாழ்வில் ஏற்படும் தடைகள், அச்சம், எதிரிகள், சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று பக்தர்கள் உறுதியுடன் நம்புகின்றனர். இரண்டாவதாக நாம் காணவிருக்கும் ஆலயம் ராமப்பா திருக்கோவில் என்று அழைக்கப்படும் ருத்ரேஸ்வர திருக்கோவில். இக்கோவில் வாரங்களுக்கு அருகே உள்ள முலுகு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதுவும் மிகவும் பழமையான ஒரு சிவன் ஆலயமாகும். இக்கோவிலின் கலைநயத்தை பாராட்டி ஐநாவின் யுனெஸ்கோ நிறுவனம் இதனை உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரித்துள்ளது. இக்கோவில் முழுவதும் அற்புதமாக கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பக் கலைகளை நீங்கள் கண்டு ரசிக்க முடியும். இந்த ஆலயத்தில் உள்ள சில கற்கள் தண்ணீரில் மிதக்கும் என்பதே இக்கோவிலின் மிக ஆச்சரியமான ரகசியமாகும். இத்தலத்தில் வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நிலையான வேலைவாய்ப்பு கிட்டும் என்றும் அமைதியான வாழ்க்கை அமையும் என்றும் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். மூன்றாவதாக நாம் தரிசிக்க இருப்பது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் திருக்கோவில். இக்கோவில் தெலுங்கானா மற்றும் ஆந்திரத்தின் எல்லையில் உள்ள நள்ளமலை மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இது ஓர் அரிய சிவசக்தி தலம். இக்கோவிலில் அருளும் லிங்கமானது இந்தியாவில் உள்ள 12 ஜோதிலிங்கங்களுள் ஒன்றாகும். மேலும் இத்தலம் பாரதமெங்கும் அமைந்துள்ள 18 சக்தி பீடங்களுள் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தின் மிக முக்கிய விசேஷம் என்னவென்றால், சிவனும் அம்பாளும் ஒரே இடத்தில் சிவாசக்தி வடிவில் சேர்ந்து அருள் பாலிக்கிறார்கள். இத்திருக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் என்றும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.